வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயா. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எச்சினி. அந்த எச்சினினா என்ன, எச்சினி சார்ந்து என்ன விஷயங்கள்ங்கிறத ஒரு வீடியோ நான் போட்டுட்டு வரேன். எச்சினி வச்சு என்ன பலன் அடையலாம் அப்படிங்கிறதும் ஒரு தெளிவாக இருக்கணும். நம்ம மாந்திரிகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது என்னது அப்படின்னா எச்சினி தான். எச்சினியில் 12 எச்சினி இருக்குது. அந்த 12 எச்சினியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு வரணும். 12 எச்சினியில் இப்போ நம்ம எல்லோரும் கரண எச்சினியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண எச்சினி முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும். சும்மா நம்ம இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, எச்சினியில் மந்திரங்கள், ஐயும் ஜவ்வும் கிளியும்னு சொல்லக்கூடிய மந்திரங்களில் சில சூட்சமங்கள் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணிடுறோம், கரண எச்சினி நல்லது பண்ணுறது, அதாவது ஒரு வசியம் பண்ணுறது போகிறது, அது ஒரு பால் மாதிரி சொல்லப்போனால் சகல விதத்துலேயும் அது நமக்கு ஒரு ஒத்துழைப்பு குடிக்கிறது தான் கரண எச்சினி. அப்போ அந்த கரண எச்சினியை நம்ம பண்ணாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கர்ண பிசாசு எச்சினின்னு இருக்குது. கரண பிசாசுன்னு ஒன்று இருக்குது. அந்த எச்சினியில், அந்த 12 எச்சினியில் கரண எச்சினி பிசாசுன்னு ஒன்று ஒரு மாந்திரிக அடிப்படையில் உட்காந்து ஒரு பேர்கள் சொல்லுவாங்க. நமக்கு அதை பிசாசுன்னு சொல்லுவோம். கருணை எச்சினி பிசாசுன்னு சொல்லுவோம். கருணை எச்சினி வேறு, எச்சினி பிசாசு வேறு. இப்படி இருக்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எச்சினி பிசாசுக்கு உண்டான பூஜை மந்திர உச்சாரணம் பண்ணிக்கிறதுனா அது நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய பொருள். அது இப்போ நம்ம மாந்திரிகர் பயங்கரமான வேலையில் இருக்குன்னா அது நெகட்டிவ் மட்டுமே கொடுக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் கொடுக்கக்கூடியதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எச்சினியை நம்ம மந்திர உச்சாரணம் பண்ணிடலாம். அது சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு பாதிப்படையும். அதனால் அந்த 12 எச்சினியினுடைய தெளிவு என்ன, எந்த எச்சினி எந்த மந்திரங்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு பதிவு இருக்கும். எச்சினிங்கிறது எல்லாருமே வழிபடலாம். கருணை எச்சினி எல்லோரும் வழிபடலாம். மக்கள் கருணை எச்சினி நினச்சி நீங்கள் தீபம் போட்டு நீங்கள் என்ன குறைகளை கேட்குறீங்களோ கொடுக்கும். எச்சினி பிசாசு, கருணை எச்சினி பிசாசுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போகக்கூடாது. 12 எச்சினியும் 12 விதமான வேலை செய்யும். 12 விதமான மந்திரங்கள் ஐயும் ஜவ்வும் கிளிவுங்கிற மாதிரி தான் போகும். அதில் எதை முன்ன போடணும், எதை பின்ன வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த எச்சினி சார்ந்த விஷயங்களை நம்ம வெற்றி அடைய முடியும். நண்பர்களே, எச்சினி பற்றி எனக்கு தெரிந்த அளவே ஒரு 10 வீடியோ போடலாம். தெரியாத பெரிய பெரிய குருமார்கள்லாம் கடல் மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர் எச்சினி வீடியோ போடுங்க சாமி, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம எச்சினி வீடியோ கிட்ட வந்திருக்கோம். 12 எச்சினியும் 12 விதமான வேலைகள் செய்யும். எந்த எச்சினி எந்த வேலைக்கு பயன்படும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக சாமுண்டி மந்திராலயா அவங்களுக்கு தொகுத்து வரும். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.